ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்டர் மெஹந்தி டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மெஹந்தி போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஷார்ட்ஸை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பார்டர் டிசைன் வரைகிறதுக்கு பேசிக்கே இந்த 4 லைன்ஸ் தான். இந்த மாதிரி 4 லைன் வரைஞ்சிட்டு சென்டரில் இருக்கு இல்லையா 2 லைன், அது நல்லா திக்காக போல்டாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. மெஹந்தி வச்சுட்டு கை எடுக்காமல் நல்லா திக்காக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பார்டருக்கு மேலேயும் கீழேயும் நம்ம ஹம்ஸ் வந்து வரைய போகிறோம். ஹம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே கண்டினியூவாக போடுறது தான். பெருசு சின்னதுன்னு இல்லாமல் ஈவனாக போடுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி கீழேயும் வந்து ஹம்ஸ் வரையணும். சின்னதாகவும் வரையலாம், பெருசாகவும் வரையலாம். குட்டியாக வரைஞ்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் குட்டி குட்டி ஹம்ஸாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் டாட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ரொம்ப கேப் விடாமல் பக்கத்தில் நல்ல போல்டாக டாட்ஸ் மாதிரி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தடுத்த டிசைனும் இதே மாதிரி தான் சின்ன சின்ன வேரியேஷன் வச்சு ட்ரா பண்ண போகிறோம். அதே மாதிரி 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் வந்துட்டு கை எடுக்காமல் கண்டினியூவாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 4 லைன் போடணும். சென்டரில் இருக்கிற இந்த 2 லைன்ஸை ஃபில் பண்ணணும். இது ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ மேலே ஹம்ஸ் கொடுத்துட்டு கீழே மட்டும் ஒரு சின்ன வேரியேஷன். மெஹந்தி கோன் மேக் பண்ண பிடிக்கும், இல்லை மெஹந்தி போட கற்றுக்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி கீழே ஹம்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி டாட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு கீழே வந்து ஒரு கர்வ் லைன் வந்து வரைய போகிறோம். இந்த மாதிரி இது ரொம்ப மெலிசாக வரையணும். திக்காக வரைஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ரொம்ப மெலிசாக வரைஞ்சிட்டு கீழே ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா, அதெல்லாம் நம்ம நல்லா திக்காக போல்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கீழே ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வரைகிறதுக்கு அதே மாதிரி 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிற லைனை நல்லா போல்ட் பண்ணிவிட்டு பார்டருக்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹம்ஸுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். லைன் ட்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் பேப்பரை டச் பண்ணாமல் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் போல்டாக டாட்ஸ் வந்து வச்சுட்டே வாங்க. ரொம்ப பக்கத்தில் வைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலேருந்து ஒரு லைன், கீழேருந்து ஒரு லைன் போட்டு அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கு இல்லையா லைனு, அதை நல்ல போல்டான லைனாக மாற்றிடணும். அதே மாதிரி அந்த ஹம்ஸுக்கு கீழேயும் நல்ல போல்டான ஒரு லைன் கொடுத்துருங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைன் பார்க்குறதுக்கு அதே மாதிரி 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சென்டர் லைனை நல்லா போல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. நம்ம இப்போ ஹார்ட்டின் ஷேப் வரைய போகிறோம். அதோட ஒரு பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. லைனாக கண்டினியூஸாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து கிடச்சிரும். இதை பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் போட்டு இந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா திக்காக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹார்ட்டின் ஷேப் பார்க்குறதுக்கு நல்லா போல்டாக தெரியும். ஸோ அந்த கேப் எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் கீழேயும் ஹம்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஹம்ஸ் கொடுக்கறத லைனாக ஒரே ஈவனாக கொடுக்கணும். சின்னது பெருசுன்னு கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு சேம் 4 லைன் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு சென்டராக இருக்கிற லைனை நல்லா போல்டு லைனாக மாற்றிடுறோம். அது முடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம டீ மாதிரி ஒரு டிசைன் வந்து வரைய போகிறோம். இப்படி கீழேருந்து ஒரு டீ, அப்புறம் மேலேருந்து ஒரு டீ. இந்த மாதிரி கண்டினியூஸாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப கேப் விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டு நம்ம பார்டருக்கு ஒரு 2 லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 2 லைனையுமே நல்லா திக்காக ஃபில் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு டிசைன் கிடச்சிரும். இது போடுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி போட்டுட்டு கீழேயும் நான் ஒரு போல்டு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஹம்ப் கொடுக்குறேன். இந்த மாதிரி போல்டு லைன் வரைஞ்சிட்டு கீழேயும் இந்த லைன் ஃபுல்லாக ஹம்ப், அந்த மாதிரி மேலேயும் ஃபுல்லாக ஹம்ப் கொடுத்தா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்க போகிறோம். 4 லைன் போட்டுட்டு
அதே மாரி நான் சென்டர் லைன போல்ட் பண்ணிட்டு, கீழ ஒரு 1/2 இன்ச் அந்த கேப்புக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு இடையில ஸ்கொயர் மாதிரி 3 லைன் வரைஞ்சு நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஸ்கொயரா இருக்கணும். அந்த பாக்ஸ் மாரி இருக்கணும் அது பார்க்குறதுக்கு. இது வந்து ஸ்வஸ்தி டிசைன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். போட்டுட்டு இந்த மாரி ஆப்போசிட்ல 2 லைன் வரைங்க. இப்போ பாருங்க, இங்க மேலேருந்து வரைஞ்சா கீழேருந்து ஒரு லைன், சைட்லேருந்து வரைஞ்சா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு லைன். இந்த மாரி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, ஸ்வஸ்தி டிசைன் ரொம்ப ஈஸியா இருக்கு. இதனால மெமரி பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ சுத்தி நல்லா திக்கா ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால இந்த மாதிரி ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. சென்டர்ல ஒரு டாட்ஸ் ஒண்ணு வைக்கணும். இந்த மாரி டாட் வச்சோம் அப்படின்னா, அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடும். கீழ எப்போதும் போல லைன் போட்டுட்டு, ஹம்ப்ஸ் போட்டு இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. யாரு மெஹந்தி கத்துக்கணும்னு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா இந்த மாரி மெஹந்தி டிசைன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.